தமிழ்நாட்டிற்கு 15 டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் காவிரி நதிநீர் ஒழுங்காற்று குழுவின் கூட்டம் அதன் தலைவர் வினித் குப்தா தலைமையில் காலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற தமிழ்நாடு அரசின் அதிகாரிகள் ஜூன் ஜூலை மாதங்களுக்கு ஏற்கனவே தர வேண்டிய 33 டிஎம்சி தண்ணீருடன் ஆகஸ்ட் மாதத்திற்கான 45 டிஎம்சி தண்ணீரையும் சேர்த்து தர வேண்டும் என வலியுறுத்தினர். இதனையடுத்து தமிழ்நாட்டிற்கு அடுத்த 15 நாட்களுக்கு மொத்தம் 15 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நதிநீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரை செய்தது. அதனைத் தொடர்ந்து டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் அதன் தலைவர் ஹெல்தர் தலைமையில் நடைபெற்றது. இதில் காவிரி நதிநீர் ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை காவிரி மேலாண்மை ஆணையம் உறுதி செய்தது. நாளொன்றுக்கு 1 டிஎம்சி வீதம் தொடர்ந்து 15 நாட்களுக்கு தண்ணீரை கர்நாடகம் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் தமிழ்நாட்டிற்கு 4.5 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அதனை கர்நாடகம் ஏற்காத நிலையில் தற்போதும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் உறுதிமொழியை வாசித்து விருதுகளை வழங்கினார். உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிக்கு வந்த முதலமைச்சருக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. தொடர்ந்து அரங்குக்கு வந்த முதலமைச்சர் விஜய் போதைப்பொருள் மற்றும் புகையிலைக்கு எதிரான உறுதிமொழியை வாசிக்க மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். எங்கள் அப்பாவே குடிப்பார். எங்கள் அப்பா குடிப்பழக்கத்தை முதல்ல நிறுத்தணும். எங்கள் அப்பாவோட நண்பர்கள், எங்கள் சித்தப்பா பெரியப்பா அவங்க குடிப்பழக்கத்தையும் நிறுத்தணும். பின்னர் போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை தடுப்பதில் சிறப்பாக பணியாற்றிய 15 காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் பதக்கங்களை வழங்கினார். போதைப்பொருள் மற்றும் புகையிலைக்கு எதிராக பள்ளி மற்றும் கல்லூரிகளில் செயல்பட்டவர்களுக்கு கோப்பை மற்றும் காசோலை வழங்கப்பட்டது. தாவேக அரசின் நிதிநிலை அறிக்கையில் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு குறைவான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பாமக சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய அவர், கூட்டுறவு கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பு வராமல் இருப்பது மிகப்பெரிய ஏமாற்றம் என்றும், வேளாண் துறைக்கு 14,000 கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்துள்ளது மிகப்பெரிய ஏமாற்றம் எனவும் தெரிவித்துள்ளார். சாப்பாடு போடும் விவசாயிகளுக்கு ஏன் குறைவான தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பிய சௌமியா அன்புமணி, நீர்ப்பாசன திட்டங்களுக்கு குறைவான நிதிதான் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று விமர்சித்தார். இந்த நிதிநிலை அறிக்கையில் நாங்கள் தமிழகமே எதிர்பார்த்த அந்த தமிழக விவசாயிகளின் கூட்டுறவு கடன் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அந்த அறிவிப்பு வராமல் இருந்தது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது எங்களுக்கு. மேலும் நமது ஆறுகளில் அதிக தடுப்பணைகள் கட்டினால் 100 டிஎம்சி தண்ணீரை சேமிக்க முடியும் என்றும் பட்ஜெட் விவாதத்தில் பங்கேற்று பேசிய சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். இன்சூரன்ஸ் மோசடி வழக்குகளை விசாரிக்க அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு புலன் விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கும் டிஜிபிக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. போலி விபத்துகள் மற்றும் போலி மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்து மோசடி நடப்பதாகவும், இதனை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் எனவும் தனியார் காப்பீடு நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருந்தது. இதனை விசாரித்த நீதிபதி, இன்சூரன்ஸ் மோசடிகளை விசாரிக்க மாவட்டங்களில் மாவட்ட குற்றப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலும் நகரங்களில் குற்றப்பிரிவு உதவி ஆணையர் தலைமையிலும் குழுக்களை அமைக்க வேண்டும் என உத்தரவிட்டார். டிரைவர் இம்ப்ளான்ட்டு, வண்டி ஓட்டுனவங்களை மாற்றுறது, வண்டியவே மாற்றுறது, போலியான இன்சூரன்ஸ் தயாரிக்கிறது, அடிப்படாத நபர்களை அடிப்பட்ட மாதிரி காமிக்கிறது, அவங்களுக்கான மெடிக்கல் பில்ஸை அதிகப்படுத்தி காமிக்கிறது, இந்த மாதிரி விதவிதமான போலியான வழக்குகள் எங்ககிட்ட வரும். இந்த மாதிரியான வழக்குகளை தடுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு திருப்பு முனையான தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருக்குது. இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அளிக்கும் புகார்களை குறித்த காலத்துக்குள் ஆதாரங்களை சேகரித்து விசாரிக்க வேண்டும் எனவும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தஞ்சை அருகே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை பள்ளியூர் ஊராட்சி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் சேமிப்பு கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்லப்படாமல் கொள்முதல் நிலையங்களிலேயே வைக்கப்பட்டுள்ளன. சமீபத்தில் பெய்த மழையில் நெல் மூட்டைகள் நனைந்து நெல்மணிகள் முளைக்க தொடங்கி வீணாகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திருப்பனந்தாள், திருவுடைமருதூர் பகுதிகளில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒவ்வொரு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 10,000க்கும் மேற்பட்ட கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் திறந்த வழியில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இது கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது, வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு துரிதமாக செயல்பட்டு கொள்முதல் நிலையங்களில் கிடக்கும் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்குகளுக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள விவசாயிகள், அரசு அலட்சியம் காட்டினால் பல கோடி ரூபாய் மதிப்புடைய நெல் மூட்டைகள் வீணாகிவிடும் என எச்சரித்துள்ளனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மதுபான கடை திறப்பதற்கு முன்னதாக டாஸ்மாக் ஊழியர்களே கள்ளச்சந்தையில் மது விற்பனையில் ஈடுபடும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஆரணியை அடுத்துள்ள ஆதனூர் கிராமத்தில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இந்த கடையில் விற்பனையாளராக மார்கபந்து என்பவரும் உதவியாளராக அருணாச்சலம் என்பவரும் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் நண்பகல் 12 மணிக்கு கடை திறக்கும் நேரத்திற்கு முன்னதாகவே கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெற்று வரும் வீடியோ வெளியாகியுள்ளது. டாஸ்மாக் கடையின் கதவுக்கு பின்னால் இருந்தபடி கடை ஊழியர்களே கூடுதல் விலைக்கு மது விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பில் கூறப்படும் நிலையில் டாஸ்மாக் ஊழியர்களே கள்ளச்சந்தையில் மது விற்பனையில் ஈடுபட்டு வருவது பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வுக்கு எதிராக திராவிடர் கழகம் நடத்த இருந்த இருசக்கர வாகன பேரணியை முடக்கியது ஏன் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. நீட் தேர்வு மற்றும் உயர்சாதி ஏழைகளுக்கான பொருளாதார இடஒதுக்கீடு ஆகியவற்றை எதிர்த்து கடந்த மாதம் 30ஆம் தேதி முதல் கடந்த 2ஆம் தேதி வரை இருசக்கர வாகன பரப்புரை பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டது. ஆனால் காவல்துறை அதற்கு அனுமதி மறுத்ததால் பேரணிக்கு அனுமதி கோரி திராவிடர் கழக துணைத் தலைவர் கலி பூங்குன்றன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வாகன பேரணிக்கு அனுமதி கோரி அளித்த மனுக்கள் அனைத்தும் போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி நிராகரிக்கப்பட்டதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. பேரணியில் பங்கேற்க ஒருவருக்கு அனுமதி தந்தால் எண்ணிக்கை அதிகமாகி சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என காவல்துறை தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் பேச்சுரிமை கருத்துரிமை போல போராடுவது மக்களின் அடிப்படை உரிமை என்றும் குடிமக்களின் அந்த உரிமையை அரசு நசுக்கக்கூடாது எனவும் கூறினார். பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து காரணங்களால் அனுமதி மறுத்தால் ஹெலிகாப்டரில் சென்றா போராட முடியும் என்றும் நீதிபதி காட்டமாக கேள்வி எழுப்பினார். சென்னையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து 2வதாக பாடப்பட்டுள்ளது சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. நந்தனம் OMCA உடற்கல்வி கல்லூரியில் பக் நினைவு விளையாட்டு விழாவை அமைச்சர் ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்து மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து 2வதாக பாடப்பட்டது. இது தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். இல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். தெளிவா சொல்லியிருக்காங்க. பொது நிறுவனங்கள், நம்முடைய அரசு பள்ளிகள், அரசு அலுவலகங்கள் இப்படிப்பட்ட இடங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல தொடங்க. இங்கேயும் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல தொடங்கப்பட்டது. இது OMCA ஒரு கல்லூரி. அவங்க ஒரு கிறிஸ்டியன் அந்த இதுக்கு உட்பட்டு வர்றதுனால முதல்ல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடினாங்க. முதல்ல பாடினது தமிழ்த்தாய் வாழ்த்து. மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே விளையாட்டுத்துறைக்கு பட்ஜெட்டில் 1050 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாத்திரை வாங்க பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். புறநோயாளிகளுக்கும் மாதந்தோறும் மாத்திரை வாங்குபவர்களுக்கும் ஒரே இடத்தில் மருந்து வழங்குவதே இதற்கு காரணம் என அவர்கள் கூறுகின்றனர். எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. முடியாத ஆள்கள் இருந்து தான் வாங்கிட்டு போக வேண்டிய நிலைமையாக இருக்குது. நாளை தென்காசிலேருந்து வந்ததுனால ஊருக்கு போகிறதுக்கு 4 மணி 5 மணி ஆகிடுது சாயங்காலம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு இடத்துல மாத்திரை எல்லாம் கொடுத்தாக்கி எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாத்திரை மருந்து வாங்குறோம்னா 3 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்க மாதிரி சூழ்நிலையில் இருக்குது. இதற்கு போதிய ஆட்கள் சரியான முறையில் இல்லாததுனால தான் காரணம்னு சொல்கிறாங்க. மருத்துவமனை வளாகத்திலேயே மது பிரியர்கள் பலர் மது குடித்துவிட்டு பாட்டில்களை போட்டுச் செல்வதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மது பாட்டில்கள்ல இருந்து எல்லா குப்பைகளும் அகற்றப்படாதனால ஒரு சுகாதாரமற்ற நிலையில் இருந்துட்டு இருக்கு. இந்த மது பிரியர்களுடைய அட்டகாசம் அப்படின்றது நோயாளிகளை பெரிதும் பாதிப்படைய செய்யுது. ஸோ இது சார்ந்த நடவடிக்கைகளை அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்கணுன்றதை கேட்டுக்கணும். நெல்லை மாவட்ட மக்கள் மட்டுமின்றி தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்ட மக்களும் மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கே வந்து செல்கின்றனர். பெங்களூருவில் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் இருந்து தனது பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக நடிகர் பிரகாஷ் ராஜ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் SIR நடவடிக்கைக்கு பின்பு பெங்களூரு தொகுதியிலிருந்து நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களில் தானும் ஒருவன் என்று குறிப்பிட்டுள்ளார். இது நல்ல நகைச்சுவை என்று கூறியுள்ள பிரகாஷ் ராஜ் பெங்களூரு தொகுதியில்தான் பிறந்தேன், வாழ்ந்தேன், படித்தேன் என சுட்டிக்காட்டியுள்ளார். உங்களை தேர்ந்தெடுக்காத மக்களின் வாக்குரிமையை அதிகாரத்தை பயன்படுத்தி பறிக்கலாம் என்றும், ஆனால் அந்த அதிகாரத்திற்கு எதிரான மக்களின் சக்தியை தடுக்க முடியாது என்றும் பிரகாஷ் ராஜ் கூறியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் பரிசல் சவாரிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.
கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து தமிழகத்திற்கு தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பரிசல் சவாரிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒகேனக்கல் வரும் சுற்றுலா பயணிகள் பரிசல் சவாரி செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக பரிசல் ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். தண்ணி ஜாஸ்தியாக குளிக்கிறதுக்கோ இல்லை பரிசல் போகிறதுக்கோ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து செலவு பண்ணிட்டு வராங்க இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று வழி ஒன்று இருக்குது. நம்ம மீன் மாட்டு வழியாக கோத்திகள் பரிசல் துறை ஒன்று இருக்குது. இந்த தண்ணிக்கு பரிசல் கவர்மெண்ட் பார்த்து அதை அலோவ் பண்ணலாம். அதை ஒன்று விட்டால் கூட்டமாக பரிசல் துறைன்ட்டு ஒரு பரிசல் துறை இருக்குது. அங்கேயும் அந்த பரிசலை ஈக்கிறதுக்கு பண்ணி கொடுக்கலாம். இது பண்ணி கொடுத்தா வர சுற்றுலா அங்கே செலவு பண்ணிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், அந்த ஏமாற்றங்கள் இருக்காது. கரூரில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சியில் உள்ள 48 வார்டுகளில் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு மாத ஊதியம் வழக்கமாக 5ஆம் தேதி வழங்கப்படும் நிலையில் இந்த மாதம் தற்போது வரை வழங்கப்படவில்லை. மாவட்ட ஆட்சியரால் அறிவிக்கப்பட்ட 760 ரூபாய்க்கு பதிலாக 520 ரூபாய் மட்டுமே ஊதியமாக வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டிய தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். என்னங்க இப்போ ஆகஸ்ட் 11 இன்னும் எங்களுக்கு சம்பளம் தரல. வாடகை வீட்டில் நாங்களாம் இருக்கிறோம். இங்கே நகராட்சியில் வேலை செய்கிறவங்க எல்லாமே பாதி வந்து முக்கால்வாசி 170% லேடிஸ் தான். எல்லாமே வீட்டுக்காரர் இல்லாதவங்க விடோ இப்படிதான் இருக்கிறாங்க. நாங்கள் சிங்கிள் பேரண்ட்ஸா இருந்துட்டு இந்த சம்பளத்தை எப்படிங்க வச்சு குடும்பம் கொண்டாட முடியும்? போனஸ் பாதுகாப்பு உபகரணங்களை வழங்குவதுடன் பணிச்சுமையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணி அருகே குடிநீர் தட்டுப்பாட்டினை போக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு சிலுவைப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள சுனாமி குடியிருப்பில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த 3 மாதங்களாக குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 20 நாட்களாக இங்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. இதுகுறித்து புகார் அளித்தும் ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகங்கள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் கோபமடைந்த மக்கள் தூத்துக்குடி ராமேஸ்வரம் சாலையை மறித்து போராட்டம் நடத்தினர். எங்களையே தண்ணி இல்லாம சாகடிச்சா நாங்க என்ன செய்யணும்? யார்கிட்ட போய் மோதணும்? யார்கிட்ட போய் முட்டணும்? அத்திப்பட்டி கிராமம் இல்லையா அழிஞ்சு போவ. நாங்க நல்ல நாட்டி இருக்க ஜன்மங்க, உயிர் ஜன்மங்க. எங்களுக்கு தண்ணி வேணும். 20 நாள் ஆயிடுச்சு தண்ணி வந்து. தகவல் அறிந்து வந்த காவலர்கள் குடிநீர் விநியோகத்துக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்தை பாடி தொடங்குவதை வழக்கமாக வைத்துள்ள நிலையில் தமிழ்தாய் வாழ்த்தை இறுதியாக பாட வேண்டும் என ஒன்றிய அரசு வற்புறுத்தவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரமும் தேசிய கீதமும் பாடப்பட்ட பிறகே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டதை எதிர்த்து வந்தே மாதரம் தொடர்பான ஒன்றிய அரசின் அறிவிப்பாணையை ரத்து செய்ய வேண்டும் என பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது ஒன்றிய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் ஒன்றிய அரசின் அறிவிப்பாணையில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஆனால் மாநில பாடலான தமிழ்தாய் வாழ்த்தை இறுதியாக பாட வேண்டும் என அறிவிப்பாணையில் வற்புறுத்தப்படவில்லை என்றும் அவர் உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தார். திருத்தணி முருகன் கோயிலில் 10 நாட்களில் 2,52 லட்சம் ரூபாய் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் கடந்த 10 நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய நகை, பணம் ஆகியவற்றை எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் 2,52,74,335 ரூபாய் பணமாகவும் 165 கிராம் தங்கம் மற்றும் 10,044 கிராம் வெள்ளி பொருட்களும் உண்டியலில் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக சுதந்திர தின விழா வந்தே மாதரம் பாடலுடன் தொடங்க உள்ளதாக ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி விழாவின் தொடக்கத்தில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்படும் என ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்ட பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின உரையாற்றுவார் என்றும் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜென்சி தலைமுறையினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் சுதந்திர தின விழாவில் அதிக அளவிலான மாணவர்களும் இளைஞர்களும் பங்கேற்க உள்ளதாகவும் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை குறிக்கும் வகையில் இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர் சாகச நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டுவரும் எண்ணம் எதுவும் தற்போது இல்லை என்று ஒன்றிய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒன்றிய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அளித்த பதிலில் இதனை தெரிவித்தார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினால் அது அரசின் நிதி நிலையிலும் பொது கருவூலத்திலும் பெரும் சுமையை ஏற்படுத்தும் என்று அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி விளக்கம் அளித்தார். பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை கடந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தியது. இந்த திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு அவர்கள் கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியத்தில் 50% தொகை நிலையான ஓய்வூதியமாக வழங்கப்படும். எனவே பழைய ஓய்வூதிய திட்டம் முற்றிலும் நிராகரிக்கப்படுவதாகவும் அதற்கு பதிலாக NPS மற்றும் UPS ஆகிய திட்டங்களே ஒன்றிய அரசின் ஊழியர்களுக்கு தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று தெளிவுபடுத்தப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.